வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி கல்வித்துறை சார்பில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் அப்படிங்கிற பேரில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது ஏன் எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் மாற்றாட்டி ஃபீல்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற எரர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த எரர் வராமல் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ அந்த டேபை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு மாறிடும். இங்கிலீஷில் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எப்பவும் போல் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம். எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி தப்பு இல்லாமல் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு இந்த மெசேஜ் வந்துடும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்தால் பள்ளி கல்வித்துறையும் செலக்ட் பண்ணணும். மற்றவங்க நீங்கள் என்னவா இருக்கீங்களோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. வந்து செக்டாரில் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு வந்து கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை கொடுக்கணும். அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் எங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்பர் 1க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஹையர் செகண்டரியா, மிடிலா, ப்ரைமரியா அந்த மாதிரி வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களோட பிளாக் நேம் வந்து கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் லிஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் எந்த ஸ்கூல் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் கரண்ட் இயரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அந்த ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாருன்னு பேர் கேட்குறாங்க. விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து இப்போது நீங்கள் அந்த ஸ்கூலோட சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. அடுத்து இனிமேலாவது ஒர்க் பண்ணுறீங்களா இணைந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா ஆம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக என்னவா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. வாலண்டியராக இருக்கீங்களா, இல்லை ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்களா, இல்லை ஒரு திறன் பயிற்சியாளராக இருக்கீங்களா, ஸோ என்னவா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கேற்றாப்புல கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா இல்லை தூரமாக இருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கேற்றாப்புல கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக கீழே இருக்க அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பரையோ இல்லை மெயில் ஐடியோ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸையும். ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துடும் டிஎன் எஜுகேஷன்லேருந்து. இந்த ஓடிபியை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கும். ஸோ உங்கள் மெயிலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் எதுக்கு அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்து போடுறேன். தேங்க்யூ.